வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு செம்மையான ரசம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் நண்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்க, கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கூடவே காய்ந்த மிளகாய் ஆட் செஞ்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இப்போது தனியா ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட தனியா இல்லை, அதுக்காக நான் தனியா தூள் ஆட் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் தனியா கூட ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 minutes ஆகுது பாருங்கள், இல்லை மினிமம் 3 minutes ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் ஃபேமிலியில் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது ஆனியன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் 2 or 3 minutes ஆகுது, பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது குக்கர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் செஞ்சுக்கிறேன். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் 1 ஆட் செஞ்சுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஆட் செஞ்சுக்கோங்க. சூப்பரான ஹேமியான டேஸ்ட்டில் நண்டு ரசம் மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ரசம் இது. சளி இரும்பல் இருந்தால் இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், கூடவே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் செஞ்சுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது நம்ம அந்த பவுடரை மிக்சரில் அரைச்சிக்கின்னு அந்த பேஸ்ட்டை ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 teaspoon. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே இப்போது அந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் செஞ்சுக்கலாம். நண்டு ரசம் ஒரு 10 minutesல ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரசம் இது, மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஆட் செஞ்சுக்கலாம். நான் மிக்சர் பவுல் வாஷ் பண்ணி அந்த தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தண்ணி. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்து குக்கரில் 2 or 3 whistles வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடும் நண்டு ரசம்.
நீங்கள் இது ரசம் சாதத்தோடையும் கலந்து சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் சூப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறேன் குக்கரை. ஒரு 2 or 3 விசில்ஸ் வரட்டும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நண்டு ரசம் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இது நண்டு சூப்பாகவும் யூஸ் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொத்தமல்லி தழை நம்ம கொஞ்சம் தூவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு நண்டு ரசம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.